முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான நூடுல்ஸ் வந்து பண்ணலாம். அது எப்படிமான்னு யோசிக்க வேணாம், அதை நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு கையளவு முருங்கைக்கீரையை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதில் இருக்கிற எசன்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு பவுலில் வந்து கோதுமை, உப்பு, ஆயில், அப்புறமா ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரை எசன்ஸை வந்து சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு அதை சப்பாத்தி தேய்க்கிற போர்டுக்கு மாற்றிட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சிட்டு அதை வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து 2 நிமிஷம் போல் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர், சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்ச நூடுல்ஸை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சோயா சாஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான நூடுல்ஸ் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.